கடைகளில் 400-500ன்னு விற்கிற அந்த சிக்கன் நகட்ஸை நம்ம வீட்டில் வெறும் 80 ரூபாய்க்கு நம்ம சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். முதல்ல ஒரு 4 பிரெட் ஸ்லைஸை ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரு பண்ண பிரெட் க்ரம்ஸை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் கலராக வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு ஓரமாக வச்சிடலாம். இது நமக்கு வீட்லேயே செஞ்ச பிரெட் க்ரம்ஸு. இதை வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 3 பிரெட் ஸ்லைஸு. நான் இங்கே மில்க் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை பிரெட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக டார்க் சோயா சாஸ் நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு பொடி. அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு பாதி வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய். நல்லா காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா நீங்கள் கூட 2 கூட போட்டுக்கலாம். நான் இங்கே 2 தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்து ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த சிக்கன் மிக்சரை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சிக்கனை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஒரு நகட்ஸு. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ஒரு மினிமம் ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோன்னா நல்லா ஒரு மாவு மாதிரி நல்லா சாஃப்டாயிடும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இதை நம்ம ஷேப் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பை நீங்கள் இங்கே தட்டி வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் தட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை வடை மாதிரி தட்டிக்கலாம், இல்லைனா சர்க்கிள் ஷேப்பில் தட்டிக்கலாம், இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஒரு பால் மாதிரி நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாக சிக்கன் நகட்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் எல்லாமே தட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன ஒரு மிக்சிங் பவுலில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகு பொடியும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண பிரெட் க்ரம்ப் வந்து இப்போ சூப்பராக ஆறிடுச்சு. இதை நல்லா கைட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பெரிய பெரிய பீசஸ் இருந்தாலுமே நல்லா தூளாக ஆயிரும். அதுலேருந்து ஒரு 2 கை அளவுக்கு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ்க்கு நம்ம கொஞ்சமாக சீசனிங் பண்ணிக்கலாம். இத்தாலியன் சீசனிங் நான் இங்கே கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா டாமினோஸ் பீஸா ஆரிகோனா இருக்குல்ல, அது நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கார்லிக் பொடி நான் சேர்த்துருக்கிறேன். இது எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கவலை வேண்டாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ண நகட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு எக் பேட்டரில் டிப் பண்ணி விட்டுக்கோங்க. எக்கில் டிப் பண்ணும் போதில் உங்கள் கையை எக்கில் படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அடுத்து பிரெட் க்ரம்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையெல்லாம் பிசுன்னு ஒட்டிக்கும். முதல்ல மேலே பிரெட் க்ரம்ஸை ஸ்பூனை வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா கையால் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ரிப்பேர் பண்ணதை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அடுத்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை அவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் நம்ம சிக்கன் 65 எப்படி பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி பொரிச்சு எடுத்தாலே போதும். ரொம்ப க்ரௌடடாக போடாமல் உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய சிக்கன் ரெசிபீஸ், நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பிரியா விஜய் கிச்சன் சேனலில் இருக்குது. அது எல்லாமே மேலே இன்ஃபோ கார்ட்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பிரியா விஜய் கிச்சன் சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.